இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 27 அதிகாரம் 15 வசனம் 16 வசனம். அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் வலது கையினால் எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான் என்று சொல்லி சாலமோன் நீதிமொழிகள் புத்தகத்திலே சண்டையிடுகிற ஒரு ஸ்திரீயையும் ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு ஸ்திரீயையும் புத்தி உள்ள ஸ்திரீ என்று சொல்லுகிறாரே அந்த ஸ்திரீயையும் அவர் இங்கே வித்தியாசப்படுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் எல்லாரும் நல்ல அழகான பெண் கிடைக்க வேண்டும், நல்ல பார்ப்பதற்கு அழகுள்ளவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிகமான பொருளை கொடுத்தால் திருமணம் முடித்து விடலாம் என்கிற நோக்கத்தோடு கூட அவர்கள் பெண் பார்க்கிறதற்காக நாம் அலைகிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 30 வசனத்தில் சாலமோன் சொல்லுகிறார், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று சொல்லி அழகுள்ள சௌந்தரியமுள்ள காரியங்கள் வஞ்சனை உள்ளதும் வீணுமான காரியங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற, அதாவது கர்த்தருக்கு பயப்படுதலினால் வருகிற ஞானத்தினால் நிறைந்த புத்தியுள்ள ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று சொல்லி அங்கே ஒரு கருத்தை அவர் சொல்ல முற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அடைமழை நாளில் வீட்டில் ஒழுக்கு இருந்தால் எப்படி ஒழுகிக்கொண்டே இருக்குமோ, அது நிற்காமல் அப்படியே இருக்குமோ, அதே போல தான் சண்டையிடுகிற ஸ்திரீயோடு கூட வாழ்க்கை நடத்தும்போது சண்டையிடுவதும் ஓய்வதில்லை என்று சொல்லுகிறார். அவளை அடக்கிவிடலான்னு நினைக்கிற மனுஷனுடைய பிரயாசம் விருதா என்று சாலமோன் போதிப்பதற்கு இங்கே 2 உவமைகளை சொல்லுகிறார். காற்றை அடக்கக்கூடாதது போல ஒலிவ எண்ணெயை வலது கையில் பிடிச்சு வைச்சா அது நழுவி போயிருமே, அப்படி நடந்து விடுவது போல ஒரு பெண்ணை இழுத்து தன்னடக்கம் உள்ளவளாக மாற்ற நினைக்கிறவனுடைய முயற்சி அது இத்தனை கடினமான ஒன்று. காற்றை அடக்க முடியாதது போல ஒலிவ எண்ணெயை கைகளிலே நழுவ விடாமல் வைத்திருக்க முடியாதது போல இதுவும் முடியாத ஒரு காரியம் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 9 வசனத்திலையும் சொல்கிறாரு, சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். ஒரு மூலையில் போய் கூட உட்கார்ந்துக்கலாயான்னு சொல்கிறாரு. 19 வசனத்தில் சண்டைக்காரியும் வேலைக்காரியுமான கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம். அவள் கூட சண்டைக்காரி கூட வீட்டுக்குள்ளே இருக்கிறத பார்க்கலாம், ஒரு தனிமையாக ஆளே இல்லாத வனாந்திரத்தில் போய் தங்கி விடுவது நலம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 25-24 திரும்பவும் சொல்கிறாரு, சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம் என்று சொல்லுகிறார். இங்கே சண்டைக்காரியான ஸ்திரீயோடு கூட வாழ்க்கை நடத்துவது மிகவும் கடினம் என்று சொல்லிவிட்டு அவர் நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 31 வசனம் வரையிலும் கர்த்தருடைய ஞானம் வீதிகளிலிருந்து சத்தமிட்டு கூப்பிடுத, அது அழைக்குத, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லுத, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், இவைகளையெல்லாம் பெற்றுக்கொண்ட ஒரு ஸ்திரீயானவள் ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த முடியும்? ஏனென்று சொன்னால் நீதிமொழிகள் 8:33 நீங்கள் புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். இப்படிப்பட்ட காரியத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மகள் சங்கீதம் 119:1 சொன்னது போல கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஒரு மகள் ஞானமுடையவளாக கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவளாக அதிகாலையில் அவளை தேடுகிற ஒரு குணமுடையவளாக இருந்தால் அவள்தான் புத்தி உள்ள ஸ்திரீ. அவளிடத்தில் காணப்படுகிற குணாதிசயங்கள் என்னவென்று சொல்லி ஒரு 31 குணாதிசயங்களை நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் 10 வசனத்திலிருந்து அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். வசனம் 10 சொல்கிறாரு, அவள் நற்குணசாலி என்று சொல்லுகிறார். வசனம் 10 திரும்ப சொல்கிறாரு, அவளுடைய மதிப்பானது முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது, அதனால் பெரும் விலை மதிப்பு உள்ளவள் என்று சொல்லுகிறார். 11 வசனத்தில் சொல்லுகிறார், அவள் நம்ப தகுந்தவள், புருஷன் எல்லாவற்றிற்கும் அவளை நம்புவான் என்கிற ஒரு சுபாவத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவளுக்கு நன்மையை மட்டும்தான் செய்ய தெரியும் என்று சொல்லி 12 வசனத்தில் சொல்லுகிறாள். அவள் உற்சாகமுடையவள் என்று 13 வசனத்திலையும் அவள் அதிகாலையில் எழும்பி சோம்பலெல்லாம் விட்டு எழும்பி அதிகாலையில் ஆண்டவரை தேடிவிட்டு அவள் பணி செய்யக்கூடியவள் என்று 15 வசனத்தில் சொல்லுகிறாள். அவள் மிகுந்த சாமர்த்தியமுடையவள்,
ஆரோக்கியமானவள், அறிவு கூர்மையுடையவள், விழித்திருப்பவள், திறமையான சுறுசுறுப்புக்காரி, தயவுடையவள், தாராள பண்புடையவள், அனைவரை பற்றியும் குடும்பத்தில் உள்ள எல்லாரை பற்றியும் அக்கறை உடையவள் என்று சொல்லி 21ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார். அனைவருக்கும் பாதுகாப்புக்குரியவற்றை ஆயத்தம் செய்பவள். அதாவது வசனம் 21ஆம் வசனத்தில் அவர் தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பிருந்தால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படால். இரட்டைப்புரை உடுப்பு இருக்கிறதால் என்று சொன்னால் அவள் ஸ்வெட்டரெல்லாம் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கிறாள். இரத்தன கம்பளங்களை தனக்கு அவள் உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய வஸ்திரங்களை உண்டு பண்ணுகிறாள் என்பது அது அவளுடைய கலை உணர்வை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. வசனம் 22 அதை திரும்ப அவள் அழகுணர்வு உடையவள், கணவன் புகழ் பெற காரணமாக இருக்கிறாள் என்று 23ஆம் வசனத்திலையும் அவளுக்கு வாணிப திறமையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி 24ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமுமாக இருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் அவள் மகிழக்கூடியவளாக அவள் இருக்கிறாள் என்று சொல்லி அவர் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறார். வாணிப திறனுடையவள், தொழிலில் நம்பிக்கை உரியவள், வருங்காலத்தில் நம்பிக்கை உடையவள், ஞானமாக பேசுகிறவள், தயவுள்ள சொற்களை மாத்திரம்தான் அவள் சொல்லக்கூடியவள் என்று வசனம் 26லையும் சோம்பலை உதறிவிட்டு எழுந்திருக்கிறவள் என்று 27ஆம் வசனத்திலையும் இடைவிடாது இல்லத்தை கண்காணிப்பு செய்கிறவள், சிறந்த தாயாக குழந்தைகளுக்கும் சிறந்த மனைவியாக புருஷனுக்கும் இருக்கிறபடியினால் வசனம் 28, 29 அவங்க அவன் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணஸ்தாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழக்கூடிய அளவிற்கு அவள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த தாயாக புருஷனுக்கு நல்ல ஒரு மனைவியாக இருக்கிறாள் என்று சொல்லி இல்லம் அவளை பாராட்டக்கூடிய குணாதிசயங்கள் அவளிடத்தில் காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். வசனம் 30 அவள் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஸ்திரீ. ஏன்னா சௌந்தரியம் வஞ்சனை உள்ளதுன்னு அவளுக்கு தெரியும், அழகும் வீண் தெரியும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அதை அறிந்திருக்கிறபடினால கர்த்தருக்கு பயப்படுகிறவளாக இருக்கிறாள். திருப்தியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு பெண் என்று சொல்லி அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். ஏன்னு சொன்னால் இவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்துகிறாள், இவ்வளவு கஷ்டப்பட்டு கையினால் செய்கிற சின்ன சின்ன சிறு தொழில்களை செய்கிறாள், சின்ன சின்ன காரியங்களை உண்டு பண்ணுகிறாள் என்று சொல்லி ஒரு வயலெல்லாம் விசாரித்து வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தில் திராட்சை தோட்டத்தெல்லாம் நாட்டுகிறாள் என்றெல்லாம் பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட ஸ்திரீயானவளுக்கு திருப்தியான வாழ்வை கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக் கடவது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அனைவராலும் பாராட்டப்படத்தக்கவள். குடும்பம் மாத்திரம் இல்லை, எல்லாரும் சொல்லுவாங்க எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறா, எவ்வளோ குடும்பத்தை கேர் எடுத்து கவனிச்சுக்கிறா, பிள்ளைகளை எவ்வளோ கேர் எடுத்து கவனிச்சுக்கிறா, கணவனுக்கு எவ்வளவு கேர் எடுத்து கவனிச்சுக்கிறா, புருஷனுக்கு மதிப்பை மரியாதையை தேடி தரக்கூடியவளாக இருக்கிறாளே, ரொம்ப தயால குணமுடையவளாக இருக்கிறாளே, எல்லாருக்கும் கை நீட்டி அவள் உதவி செய்யக்கூடியவளாக இருக்கிறாளே, அதுலேயும் சின்ன சின்ன வேலைகளை செய்து குடும்பங்களை நடத்துகிறது மாத்திரமல்ல, அவைகளினால் கிடைக்கக்கூடியவைகளினால் திராட்சை தோட்டங்களையே வாங்கக்கூடிய அளவிற்கு அவள் ஒரு தொழிலில் அத்தனை திறமையுடையவளாக வீட்டை கவனிப்பதிலும் வெளியிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய ஞானத்தை பெற்ற ஒரு மகள் சிறந்து விளங்க முடியும் என்பதை இங்கே சாலமோன் குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லுகிறார். புத்தி உள்ள ஸ்திரீ, ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு ஸ்திரீ, அதிகாலையில் தேவனை தேடுகிற ஒரு மகள், அருமையான வீட்டை கட்டுகிறவளாக, புத்தியுள்ள ஸ்திரீ தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்னபடி அருமையாக வீடை கட்டக்கூடிய மகளாக இருக்கிறாள். சண்டைக்காரியோடு கூட ஒரு வீட்டில் குடியிருப்பது, ஒரு மூலையில் போய் குடியிருந்துக்கலாம், வனாந்திரத்தில் குடியிருந்துக்கலான்னு சொல்லப்படுத. இன்றைக்கு ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பெற்றது என்று சொல்லப்பட்டிருக்குது. அழகு வீண், வஞ்சனை உள்ளது. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே புத்தி உள்ள ஸ்திரீயை, உமக்கு பயப்படுகிற ஸ்திரீயை எங்களுக்கு காட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற வாலிபர்களாக, பெற்றுக்கொண்டவர்கள் அதற்காக நன்றி செலுத்துகிறவர்களாக, ஆண்டவருடைய காரியத்திலே அத்தனை பக்தியாக இருக்கிறவர் என்னுடைய பிள்ளைகளையும் அதற்கேற்ற வழியிலே நடத்தி விடுவாள் என்கிற நம்பிக்கை உடையவர்களாக எல்லாவற்றிலும் அவளை நம்புகிறவர்களாக இருப்பார்கள்.
அப்படிப்பட்ட கிருபைகளுக்காக வாஞ்சிப்போம். தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள் போல். மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள் போல். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள்.